இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவழி திருச்சபை இணைந்த கிறிஸ்துவோட தருமே ராகப்பணி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவழி திருச்சபை இணைந்த கிறிஸ்துவோட தருமே ராகப்பணி. ஆராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, ஆராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி. புவி வாழ்வை நாமும் தரவே இறைவாழ்வை இன்றே பெறவே நிறைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். ஆராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, ஆராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவழி திருச்சபை இணைந்த கிறிஸ்துவோட தருமே ராகப்பணி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவழி திருச்சபை இணைந்த கிறிஸ்துவோட தருமே ராகப்பணி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவழி திருச்சபை இணைந்த கிறிஸ்துவோட தருமே ராகப்பணி. ஆராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, ஆராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி. புவி வாழ்வை நாமும் தரவே இறைவாழ்வை இன்றே பெறவே நிறைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். ஆராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, ஆராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவழி திருச்சபை இணைந்த கிறிஸ்துவோட தருமே ராகப்பணி.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 32ஆம் ஞாயிறு. ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையை மையப்படுத்தியதாய் இன்றைய இறை சிந்தனை அமைந்திருக்கிறது. அவள் எவ்வாறு தன்னையே முழுமையாக கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தார் என்பதின் வழியாய் கிறிஸ்தவத்தின் காணிக்கை என்பது என்ன, அந்த காணிக்கையின் நோக்கம் என்ன, அந்த காணிக்கையின் வழியாக இறைமக்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம், சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் என்று இன்றைய திருப்பாடல் 87 வருகை பல்லவியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இறைவன் திருமுன்பாக நம் மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை சமர்ப்பித்து அவரின் உன்னதமான இறை ஆசீர்வாதங்களை இந்த தெய்வீக பலியின் வழியாய் பெற்றுக்கொள்ள இணைந்து நாம் ஜெபிப்போம். இறை ஆசீரை பெற மன்றாடுவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகள் வழியாக நாம் கொண்டாடுகின்ற இந்த தெய்வீக பலி இறைவனுடைய உன்னதமான இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு தடையாக இருக்கின்ற நம் பாவங்களை, குற்றம் குறைகளை, தவறுகளை, பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், ஆண்டவர் இயேசுவிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர்
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எலியா சொன்னபடியே கைம்பெண் செய்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 10 முதல் 16 முடிய. அந்நாட்களில் எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கி கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர் வாளும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே: நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, கலயத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவும் தீரவில்லை, கலயத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னும் பொருளும் எனக்கு இருந்தாலும், பெயரும் புகழும் என்னை சூழ்ந்தாலும், உதயம் தேடும் மலரை போலவே உயிரின் உயிரை உன்னை தேடினே. நிலவில்லா வானம் போலவே, நீ இல்லா வாழ்வும் வாழ்வில்லை. நம்பிக்கையின் நாயகா, நலன்களின் தேவா,
வளங்கள் எல்லாம் கூடுமே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன், உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். இரண்டாம் வாசகம். பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களில் இறை உன்னை வாழ்த்திடவே, என் மன்னவா உனை பாடவே இல்லமே எங்குமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அத்தியாயம் 12. வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 38 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாய் இருங்கள். அவர்கள் தொங்கலாடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்புக்காசு போடுவதை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்தத்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட
மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை ஒரு அற்புதமான சிந்தனையை நமக்கு தருகிறது. கிறிஸ்தவர்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டும் வண்ணமாக இந்த சிந்தனைகள் அமைந்திருக்கிறது. சமீபத்தில் ஒரு திரைப்படம் வெளிவந்தது. அந்த திரைப்படத்தில் வந்த காட்சிகள் கிறிஸ்தவர்களுடைய மனதை மிகவும் புண்படுத்துவதாக அதில் தவறாக சித்தரிக்கப்பட்டிருந்தது. நாம் எல்லோரும் ஒரு விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது, கிறிஸ்தவர்கள் காணிக்கை கொடுக்க சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள். நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தால் உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும், 1,00,000 ரூபாய் கொடுத்தால் 10 லட்சம் கிடைக்கும் என்று கடவுளுடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்றுகிறார்கள், பித்தலாட்டம் செய்கிறார்கள் என்று சொல்லி கிறிஸ்தவத்தின் மீது மிக பெரும் ஒரு விமர்சனமாக அது வைக்கப்பட்டது. மற்றொன்று, கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு மதம் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், கைக்கூலிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு விமர்சனமும் அதில் வைக்கப்பட்டது. இந்த இரண்டிற்கும் மிக பெரும் ஒரு உண்மையை இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டியது நம்முடைய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் யாரும் காணிக்கை கொடுக்க சொல்லி வற்புறுத்துவதில்லை. ஏனென்றால் இந்த கிறிஸ்தவம் தான் இந்தியாவிற்கு கிடைத்த மிக பெரும் ஒரு மாற்று சக்தியாக அமைந்தது. ஏனென்றால் கல்வி மறுக்கப்பட்ட போது அந்த கல்வியை கொடுத்தவர்கள் கிறிஸ்தவர்கள், அதுவும் இலவசமாக கொடுத்தவர்கள். இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை எளியவர்கள் கைவிடப்பட்ட நிலையிலே தங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு தேவைகளுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது அவர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து அவர்களுடைய வாழ்வு மேம்படும்படியாக உதவி செய்தது கிறிஸ்தவ மிஷனரிமார்கள். மருத்துவ வசதியின்றி மக்கள் எல்லாம் கொத்து கொத்தாக மடிந்த போது, எவரும் நோய்வாய்ப்பட்டவர்களை கண்டுகொள்ளாத போது அவர்களை தேடிச் சென்று ஓடி அரவணைத்து அவருடைய புண்களை காயங்களை எல்லாம் போக்கக்கூடிய அருமருந்தாக மாறி சமூகத்தில் அவர்களை மீண்டும் ஒரு புதுப்படைப்பாக கொண்டு வந்து உடல் உள்ள சுகத்தோடு வாழச் செய்தது கிறிஸ்தவம். பல்வேறு நாடுகளில் இருக்கின்ற மறைபரப்பு தலங்களை உற்று நோக்கினால் அந்த இடத்தில் படுகின்ற மக்கள் கஷ்டங்கள், அவர்களுடைய வேதனைகள், அவர்களுடைய பஞ்ச காலங்களிலே தாராள உள்ளத்தோடு கொடுத்து உதவி அவர்களுடைய வாழ்வு மேம்பட உதவி செய்தது கிறிஸ்தவம் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அன்பிற்குரியவர்களே, ஏதோ ஒரு 2 மறை போதகர்கள் செய்கிற தவறான பிரச்சாரங்களினால், அவர்களுடைய தவறான வழிகாட்டுதலினால் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகமும் இப்படி தவறாக சித்தரிக்கப்படுவது மிக தவறான செயல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் அப்படி மக்களை கட்டாயப்படுத்தி காணிக்கைகளை வாங்குகிறோம் என்றால் அது தவறு என்பதை கூட இந்த இடத்திலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை ஒருபோதும் கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவமோ செய்யக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கமும் கூட, நம்முடைய அறிவுறுத்தலும் போதனையும் கூட. கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் என்கிற தவறான ஒரு எண்ணமும் இன்றைக்கு சமூகத்தில் குடிகொண்டிருக்கிறது.
கிறிஸ்தவர்கள் எவரையும் மதம் மாற்ற வந்தவர்கள் அல்ல. அது நம்முடைய நோக்கமும் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அதை நமக்கு கற்பிக்கவில்லை என்பதை உணர வேண்டும். மாறாக மனம் மாற்றுகிறவர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த உலகத்திலே கைவிடப்பட்டவர்கள் அதிகம் பேர். வாழ்க்கையில் உடைந்து போய் நொறுக்கப்பட்டு அடிமைகளாக இருக்கிறவர்கள் அதிகம் பேர். தவறான பாதைக்கு சென்று தவறான வழியிலே தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிறவர்கள் அதிகம் உண்டு. அவர்களை தேடி சென்று அவர்களுடைய அந்த அடிமை நிலை மாறவும், அவர்களுடைய அந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்கள் விடுபட்டு நல்வாழ்வு வாழவும் அவர்களுடைய மனதை மாற்றுகின்ற செயலில் ஈடுபடுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய மக்கள் என்ன அவ்வளவு பலவீனர்களா? ஒன்றும் தெரியாதவர்களா? ஏமாற்றும் போது ஏமாந்து போகின்ற அளவிற்கு அவர்களை அதே அடிமை நிலையிலோ அல்லது ஒன்றும் தெரியாத நிலையிலோ அப்பாவித்தனத்திலோ அவர்களை வைத்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்றால் அது யாருடைய குற்றம், யாருடைய தவறு என்பதையும் சிந்திக்க வேண்டும். எனவே மதம் மாற்றுவது நம்முடைய நோக்கம் அல்ல. எங்கோ ஒரு சில போதகர்கள் செய்கிற தவறான அந்த வழியை நாம் எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகத்தையும் அதில் அடையாளப்படுத்துவது, அவற்றை தவறாக சித்தரிப்பது மிகவும் தவறு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவம் ஒருபோதும் அப்படி செய்வதில்லை என்பதையும் இந்த சமூகத்திற்கு உணர்த்தி இருக்கிறது. கிறிஸ்தவம் என்றாலே ஒரு எளிமையின் அடையாளம், ஒரு தாட்சியின் அடையாளம். உதவுகின்ற மனப்பான்மை கொண்ட ஒரு கிறிஸ்தவ சமூகம் பிறரை ஓடோடி சென்று தேவையில் இருப்போருக்கு உதவுகின்ற மனப்பான்மையை கொண்ட சமூகம் என்பதை இந்த உலகிற்கு அறுதியிட்டு நாம் சொல்ல வேண்டும். இன்றைய இறை வார்த்தையின் வழியாக இந்த சிந்தனைகளை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதாவது சாரிபாத்தில் வாழ்ந்த ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை. ஆகார் என்கிற மன்னன் ஒரு புறவினத்து பெண்ணை மணந்து கொண்டு தவறான பாதைக்கு அவன் செல்லுகிறான். அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுகிறது. அதாவது வேற்று தெய்வங்களை வழிபடுவது, பாகாலுக்கு எரிபலிகளை செலுத்துவது என்று தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆகார் மன்னனும் மக்களுக்கும் கடவுள் ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதற்காக கொடிய பஞ்சம் அந்த நாட்டிலே நிலவுகிறது. 3.5 ஆண்டுகளாக அவர்கள் பஞ்சத்தில் வாழுகிறார்கள். உணவுக்கு கூட வழியில்லாத நிலை. அந்த நகரத்திலே ஏழை கைம்பெண் ஒருவளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய மகனோடு. அப்பேற்பட்ட சாரிபாத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழை கைம்பெண்ணிடத்தில் இறைவாக்கினர் எலியா அனுப்பப்படுகிறார். சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த கைம்பெண்ணிடத்தில் எலியா சென்று, அம்மா கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று முதலில் கேட்கிறார். தண்ணீர் கொடுப்பதற்கு தயாராக இருந்த அந்த ஏழை கைம்பெண் மீண்டுமாய் எலியா இறைவாக்கினர் அவரிடத்திலே, எனக்கு அப்பம் சுட்டு கொண்டு வருவாயா என்று கேட்டபோது கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறாள். ஏனென்றால் அவளிடத்தில் அந்த பானையில் இருந்தது கையளவு மாவே, அந்த களத்தில் இருந்தது சிறிதளவு எண்ணெயே. அது அன்று இரவு பொழுதுக்கு மட்டும்தான் அவர்களுடைய உணவின் தேவையாக இருக்கின்றது. அவள் அழகாக சொல்லுகிறாள், இன்று இரவு மட்டும்தான் இது எனக்கும் என் மகனுக்கும் தேவையாக இருக்கிறது, மறுநாள் காலை நாங்களே செத்து மடிய வேண்டியதுதான் என்று சொல்லுகிறாள். அப்படி என்றால் அவளிடத்தில் எதுவும் இல்லை என்பதுதான் இங்கு பொருள். ஆனால் கடவுளுடைய இரக்கமும் கருணையும் ஆசீர்வாதமும் அந்த இடத்தில் எலியா இறைவாக்கினர் வழியாக வெளிப்படுகிறது. நீ முதலில் சென்று சுட்டு கொண்டு வந்து எனக்கு கொடு என்று சொன்ன உடனே அதை தாராள உள்ளத்தோடு அவள் செய்வதை பார்க்கிறோம். எந்த முணுமுணுப்பும் இல்லாமல் செய்வதை பார்க்கிறோம். முழுமையாக தன்னிடத்தில் இருப்பதை பிறருக்கு கொடுத்து உதவுவதை பார்க்கிறோம். அதன் வழியாகத்தான் அன்பிற்குரியவர்களே எலியா இறைவாக்கினர் ஒரு அழகான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உன்னுடைய பானையில் இருக்கின்ற மாவு ஒருபோதும் குறையாது, உன்னுடைய களத்தில் இருக்கின்ற எண்ணெயும் குறையாது.
நீ இந்த பஞ்ச காலத்திலும் நீடூடி வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை பெறுவாய் என்று சொல்லி அனுப்புகிறார். இன்றைய நற்செய்தியில் ஏழை கைம்பெண்ணினுடைய காணிக்கை மகத்துவமாய் போற்றப்படுகிறது. ஏனென்றால் அந்த இடத்தில் பல்வேறு பணக்காரர்களும் வசதி படைத்தவர்களும் செல்வந்தர்களும் இருந்தார்கள். ஒவ்வொருவருக்கென்றும் ஒவ்வொரு இடங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. புறவினத்து மக்களுக்கென்று அந்த பெரிய எருசலேம் தேவாலயத்தில் ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. பெண்களுக்கென்று ஒரு பகுதியும், மறை வல்லுநர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்று அவர்களுக்கென்று ஒவ்வொரு இருப்பிடமும் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த எல்லா இடங்களிலும் பல்வேறு தேவைகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு காணிக்கை பெட்டிகளும் வைக்கப்பட்டிருந்தது. அப்படியாக எருசலேம் தேவாலயத்தில் பெண்கள் அமர்ந்திருந்த அந்த பகுதியில் அன்பார்ந்தவர்களே 12 காணிக்கை பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்ததாம். அந்த 12 காணிக்கை பெட்டிகளில் 12வது காணிக்கை பெட்டியில் தான் இந்த ஏழை கைம்பெண் தன்னுடைய எளிய காணிக்கையை செலுத்துகிறார். அவளுடைய காணிக்கையானது கடவுளால் உற்று நோக்கப்பட்டது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய காணிக்கையை மேன்மைப்பட எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். இதோ இந்த காணிக்கை பெட்டியில் போட்ட பலருள் இவரே சிறந்த காணிக்கையை செலுத்தியவர். ஏனென்றால் இந்த ஏழை கைம்பெண் அன்பார்ந்தவர்களே தன்னுடைய அடுத்த வேலைக்காக, அடுத்த வேலை உணவுக்காக வைத்திருந்த, பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டு விடுகிறாள். 2 நாள் கூலியாக சம்பாதித்த அந்த கொதிராந்தை அவள் அதிலே போட்டு விடுகிறாள். முழுவதுமாக அதிலே காணிக்கையாக அவள் செலுத்தி விடுவதனால் இந்த இடத்தில் நாம் உணர்ந்து கொள்கிற செய்தி, காணிக்கையை முழுமையாக செலுத்திவிட்டு இறைவன் மீது தனது முழுமையான நம்பிக்கையை வைத்திருக்கிறாள் அந்த ஏழை கைம்பெண். இறைவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதின் வழியாக அவளுடைய காணிக்கை மேன்மையாக பெருமைப்பட இந்த இடத்திலே எடுத்து போற்றப்படுவதை நாம் கூர்ந்து உற்று நோக்க வேண்டும். ஆம், காணிக்கைகள் கொடுப்பது என்பது நம்மை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வதனுடைய அடையாளம் என்பதே இந்த இடத்தில் நாம் உணர்ந்து கொள்ளுகிற செய்தி. அந்த ஏழை கைம்பெண்ணினுடைய காணிக்கை மிக உயர்வாக போற்றப்படுவதற்கான அடையாளம் தன்னிடம் இருப்பதை முழுமையாக கொடுப்பது. இன்றைய 2ஆம் வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தியாக பலியான உன்னத காணிக்கை பற்றி, உயர்ந்த காணிக்கை பற்றி, நிறைவான முழுமையான காணிக்கையை பற்றி அது எடுத்து சொல்லுகிறது. அதாவது பலர் தன்னிடம் இருப்பதை ஒரு பங்கு கொடுத்து உதவி செய்வார்கள். இன்னும் சில பேர் தன்னிடம் இருப்பதை முழுமையாக கொடுத்து உதவி செய்வார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னிடம் இருப்பதை முழுமையாக கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார். இறுதியாக தன்னையே அவர் கொடுத்தார். இந்த உலகத்தினுடைய மீட்பிற்காக, இந்த உலகத்தினுடைய வெற்றிக்காக, இந்த உலகத்தினுடைய நம்பிக்கைக்காக கல்வாரி மலையில் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து கொடுத்தவராய் ஆண்டவர் இயேசு திகழ்கிறார். அந்த சிலுவையில் அவர் சிந்திய இரத்தம், அவர் கொடுத்த உயிர் இந்த உலகத்தினுடைய மீட்பிற்காக என்பதனால் அந்த பலிக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. அந்த காணிக்கைக்கு ஈடு இணையாக இந்த உலகத்தில் வேறு எந்த காணிக்கையும் செலுத்தப்படவில்லை என்பதுதான் நாம் அறிந்து கொள்ளுகிற செய்தியாக இருக்கிறது. அதே நிலையில் அன்னை மரியாளினுடைய காணிக்கையையும் இந்த இடத்தில் நாம் நினைவு கூர்ந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அன்னை மரியாளும் 2 செப்பு காசுகளை காணிக்கையாக கொடுத்திருக்கிறாள். ஒன்று அவளுடைய கன்னிமை, மற்றொன்று அவளது தாய்மை. கடவுளால் அவர் கேட்டபோது, திருமணமாகாத போது, ஒரு கன்னியாக இருந்த நிலையிலே ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியுமா? தூய ஆவியினுடைய வல்லமை உன் மீது இறங்கி வரும், அந்த வல்லமையினால் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று வானதூதரால் அறிவிக்கப்பட்ட போது தன்னுடைய கன்னிமையை கடவுளுக்கு உன்னத காணிக்கையாக கொடுத்தவள் அன்னை மரியாள். தன்னுடைய தாய்மையை காணிக்கையாக கொடுத்தவளும் அன்னை மரியாள். 2வது செப்பு காசு. ஆம், எல்லா பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகளாக நேசிப்பவள், எல்லா மக்களையும் தன்னுடைய மக்களாக ஏற்றுக்கொண்டவள் அன்னை மரியாள்.
ஏனென்றால் தன்னுடைய ஒரே மகனை சுயநலமாக அவள் வைத்துக் கொள்ளவில்லை. தன்னுடைய ஒரே மகனை அவள் தனக்குரியதாக ஒருபோதும் கருதியதில்லை. இந்த உலகத்தினுடைய மீட்பிற்காக அவள் காணிக்கையாக தந்தாள். பிறகு இந்த உலகத்தையே அவள் காணிக்கையாக தாயாக அவள் ஏற்றுக்கொண்டாள். எனவேதான் அவளுடைய தாய்மையானது இந்த இடத்திலே கொடுத்த இரண்டாவது காணிக்கையாக அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய காணிக்கை எப்பேற்பட்டது? நாம் என்ன காணிக்கையை கடவுளுக்கு கொண்டு வந்திருக்கிறோம்? பல நேரங்களில் நாம் காணிக்கையாக கொடுப்பது நம்முடைய துன்பங்களை, நம்முடைய வேதனையை, நம்முடைய தோல்வியை, அழுகையை, பாரத்தை, சுமையை, வலியை மட்டும்தான். அது மட்டும் நம்முடைய காணிக்கையாக இருக்கக்கூடாது. கடவுளிடத்தில் வந்தாலே அழுது புலம்பி, ஐயோ எனக்கு இது தேவை, அது தேவை, இப்படி வாழ்கிறேன், அப்படி இருக்கிறேன் என்று சொல்லி புலம்புவதல்ல காணிக்கை. மாறாக முழுமையாக கடவுளிடத்தில் நம்மை கையளிக்கிறவர்களாக, ஒப்பு கொடுக்கிறவர்களாக மாறும்போது கடவுளினுடைய திருவுளமும் அவருடைய சித்தமும் அவருடைய திட்டமும் நம் வழியாக வெளிப்படுகிறது. அந்த காணிக்கையே சிறந்த காணிக்கையாக மாறுகிறது. அப்பொழுது கடவுள் நம் காணிக்கையை ஏற்று நம் வாழ்விற்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். அந்த இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள சரியான புரிதல்களோடு இந்த காணிக்கையை அணுகுவோம். அடுத்த வாரம் நாம் மறைபரப்பு ஞாயிறினை சிறப்பித்து பங்கிலே கொண்டாட இருக்கிறோம். அதற்காக மக்கள் தெளிவான விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது பல்வேறு ஏழை நாடுகளில் இருக்கின்ற மறைபரப்பு பணியை செய்து கொண்டிருக்கிற துறவிகளுக்கு உதவியாக இருக்கிறது. அங்கு வாழ்கிற மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. அவருடைய அடிப்படை தேவைகள் நிறைவேறுகிறது. அவர்களுடைய கல்வியும் அவர்களுடைய மருத்துவமும் மேம்பட இது பெரும் உதவியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நம் காணிக்கைகளை அர்ப்பணம் செய்வோம். இறைவன் நம் காணிக்கைகளை ஏற்று நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சி பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பு உள்ளங்களே, நம் தாயாம் திரு அவைக்காக சிறப்பாக ஜெபிப்போமாக. திரு அவையில் பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்ற ஆண்டவரின் படிப்பினைக்கு ஏற்ப உலகின் பல்வேறு நாடுகளில் குருக்கள் தங்களையே முழுமையாக இந்த பணி வாழ்வில் ஈடுபடுத்தி கொண்டு
இறைமக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பது, இறைமக்களுடைய நோய் நொடிகளை குணமாக்குவது, அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வது, மருத்துவ வசதி, கல்வி வசதி என்று பல்வேறு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறவர்களாக இறை ஊழியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களையே முழுமையாக இறைவனுக்கு, இறை ஆட்சிப் பணிக்கு கையளித்திருக்கிறார்கள். இந்த கையளிப்பு நிலையை போற்றி இந்த நாளில் அந்த துறவிகள் யாவரும், இறை ஊழியம் செய்கின்ற அனைத்து ஊழியர்களும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு ஆன்ம நலனோடு வாழ நம் ஜெபங்களை அவர்களுக்கு அர்ப்பணம் செய்வோம். இந்த உலகத்தால் மிகவும் இழிவாக பார்க்கப்படுகிறவர்கள், கைவிடப்பட்டவர்கள், சமுதாயத்தில் இன்னும் கூட ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறவர்கள் இந்த ஏழை கைம்பெண், கணவனை இழந்த விதவை. ஆண்டவரே, இவர்கள் மீது நீர் இரக்கமும் கருணையும் கொண்டு இவர்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவு செய்யும். இந்த சமூகம் இவர்கள் மீது கொண்டிருக்கிற பார்வை மாற, இவர்கள் பொருளாதார வளர்ச்சியில் இன்னும் மேன்மேலும் சிறப்புற்று திகழ ஆண்டவரே, ஏழைகளுக்காக, கைம்பெண்களுக்காக சிறப்பாக இந்த வேளையிலே நாங்கள் வேண்டி ஜெபிக்கின்றோம். சாரிபாத்தில் வாழ்ந்த கைம்பெண்ணை போல, 2 செப்பு காசுகளை காணிக்கையாக போட்ட அந்த ஏழை கைம்பெண்ணை போல, இதோ அனுதின வாழ்வின் வழியாய் தியாகங்கள் பல செய்து கொண்டிருக்கிற ஏழை எளிய மக்களையும் கைம்பெண்களையும் ஆசிர்வதிக்கும்படியாய் உம்மிடத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். அன்பார்ந்த ஆண்டவரே, உலகெங்கும் சிதறிருக்கின்ற தமிழர்களுக்காக சிறப்பாக மன்றாடுகிறோம். அதிலும் குறிப்பாக இலங்கை தமிழர்கள் உலகின் பல்வேறு நாடுகளில் அவர்கள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். பல இடங்களில் நிம்மதியின்றி, ஏக்கத்தோடு, கலக்கத்தோடு, மனவேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணவனை பிரிந்த நிலையில், பிள்ளைகளை பிரிந்திருக்கிற நிலையில், தனிமையில், வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தமிழர்கள் அனைவருமே ஆண்டவரே, ஒரு நாள் ஒன்று சேர வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், நல்ல உறவு மேம்பட வேண்டும், அமைதியும் சமாதானமும் அந்த நாட்டில் நிலவ வேண்டும் என சிறப்பாக இந்த வேளையிலே மன்றாடுவோம். குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோய் காலகட்டத்திலே மிகுந்த பஞ்சத்தில், வேதனையில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு அன்பு ஆண்டவரே, நல்லுள்ளம் கொண்டு தொண்டுகள் பல புரிந்து மக்கள் நல்வாழ்வு வாழ அருள் தர வேண்டுமாய் உம் உதவிக்காக, ஆசிருக்காக வேண்டி ஜெபிக்கிறோம். எங்களை அனுதினமும் காத்து வழிநடத்தி வருகிற அன்பான ஆண்டவரே, எங்கள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக மக்களினுடைய இன்றைக்கு அழுகுரலாக இருப்பது, வேதனையாக இருப்பது விலையேற்றம். பல்வேறு நிலைகளில் இன்றைக்கு விலைகள் கூடுதலாக மாறிக்கொண்டே இருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை அதிகமாகிறது, கேஸ் விலை அதிகமாகிறது, இன்னும் மனிதர்களுடைய அடிப்படை தேவைகள் என்னென்னவோ, இந்த காய்கறிகள், பொருட்கள் இவற்றினுடைய விலைகள் அதிகமாக ஏறும்போது சாதாரண மக்கள், ஏழைகளாக இருக்கிறவர்கள், வாழ்வில் கஷ்டப்படுகிறவர்கள் எவ்வளவு துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள். அனுதினமும் இவர்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். போதிய ஊதியமின்றி அவதிக்கு உள்ளாகிறார்கள் என்பதை அன்பு ஆண்டவரே நான் நன்றாகவே உணர்ந்திருக்கிறோம். நாட்டு தலைவர்கள் அதிகமான இந்த மக்களின் மீது அக்கறை கொண்டு, பொறுப்புணர்வுடன், பொதுநல சேவையுடன் இவர்களுக்கு ஊழியம் புரிய, நாட்டின் நிலைமை மாற சிறப்பாக உம்மிடத்தில் வேண்டி ஜெபிக்கின்றோம். எங்களை அனுதினமும் காத்து வழிநடத்தி வரும் அன்பு ஆண்டவரே,
நோய்வாய்ப்பட்டவர்கள், முதியோர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நோய்வாய்ப்பட்டவர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் அவர்கள் அனுபவிக்கிற வேதனை, தவிப்பு, ஏக்கம், கவலை, கண்ணீர் என யாவற்றையும் ஆண்டவரே நீர் தனித்து அவருடைய வாழ்வில் அமைதி பெற, அவருடைய வாழ்வு நிம்மதி அடைய உம்மிடத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். அவ்வாறே முதியவர்கள் தங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்தை நல்லபடியாக நிறைவு செய்து உம் திருமுன்னிலையில் உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர்களுடைய நல்ல உடல் உள்ள சுகத்திற்காக, ஆன்ம நலனுக்காக ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த அற்புதமான நாளிலும் கூட எங்கள் குடும்பங்களில் மரித்திருக்கிற ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஆன்மாக்கள் உம்மில் நித்திய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள, அவருடைய ஆன்மாவும் திருமுன்னிலையில் நீதி தீர்ப்புக்கு வரும்போது அவர்கள் தண்டனை பெறாதபடி நீர் இரக்கமும் கருணையும் கொண்டு அவர்கள் விண்ணக பேரின்பத்தை அனுபவிக்க அருள் தரும்படியாக வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, கருத்துக்களுக்காக மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா, இந்த நிலையான சொந்தம் நீதான் என்று காணிக்கை தந்தேன் தேவா. உன்னில்லம் நான் வந்த நேரம், இன்றும் என்னுள்ளம் தூய்மை வெண்பனியாகும். என்னாலும் என்னை தர தோன்றும் உந்தன் அருட்கரம் என்னை ஏற்க வேண்டும். கோடையாய் உந்தன் கோடையாய் என்று நிறைவாய் என்னையும் ஏற்பாய். வந்தே உந்தன் அருகில் அருள் கரத்தினில் என்னை நீ இணைப்பாய். காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா, இந்த நிலையான சொந்தம் நீதான் என்று காணிக்கை தந்தேன் தேவா. காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர்முலம் கனிந்து மீட்பரை அனுப்பும் அளவிற்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களை போன்று வாழ திருவுலமானி. இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எம்மீதும் செலுத்தினீ. நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலினால் மீண்டும் பெற்று கொண்டோம். ஆகவே ஆண்டவரே, வானகத் தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. சாரிபாத்தில் வாழ்ந்த ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை. ஜெருசலேம் ஆலயத்தில் தன்னிடம் இருந்த 2 செப்பு காசுகளையும் முழுமையாக தந்த காணிக்கை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் தன்னையே உடைத்து கொடுத்து தியாக பலியாய் ஒப்பு கொடுத்த மேன்மையான ஆசிர்வாதமான காணிக்கை. அன்னை மரியாள் தன்னையே முழுமையாக இவ்வுலகிற்கு கொடுத்து உலகத் தாயாக உயர்ந்த காணிக்கை. இந்த காணிக்கைகளோடு நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய திருப்பாதம் வைத்து நம்மை அர்ப்பணிப்பதே சிறந்த காணிக்கை என்பதை உணர்ந்து இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின் சுமக்கூடியம் பெரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவை மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கொண்டிலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த ஆண்டவரே அப்பா, இந்த தெய்வீக ஆசிர்வாத திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறை மக்களை ஆசிர்வதியும். இந்த மாதம் முழுவதும் நீர்தாமே அவர்களோடு உடனிருந்து அவர்களை பாதுகாத்தருளும், வழி நடத்தியருளும், தேவைகளை நிறைவு செய்யும். அவருடைய பாதைகளிலெல்லாம் ஆண்டவரே உம்முடைய வானதூதர்களை நிறுத்தி நீர்தாமே உடனிருந்து எல்லா விதமான ஆசிர்வாதங்களோடு இந்த உலகின் ஒளியாக, உலகிற்கு உப்பாக, உம் சாட்சியாக வாழ அருள் தர வேண்டுமாய் உம்மிடம் மன்றாடுகிறோம்.
உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும். எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து
நிலை வாழ்வு நமக்கு ஆமென். இந்நாயிலே இணையாளும் தேவனே, என் வாழ்வின் உறவாக வாழ்பவரே. இந்நாயிலே இணையாளும் தேவனே, என் வாழ்வின் உறவாக வாழ்பவரே. நல்மரமாகிட நற்கனியாகிட நல் பாதை தன்னில் பாதம் பதிக்க, நல் மரமாகிட நற்கனியாகிட நல் பாதை தன்னில் பாதம் பதிக்க, உண்மை சொல்லி நன்மைகள் செய்து நல்லவராக வாழ்ந்திட, நல்லதை செய்யும் வல்லவராகி மன்னக வாழ்வில் மாண்போர. உண்மை சொல்லி நன்மைகள் செய்து நல்லவராக வாழ்ந்திட, நல்லதை செய்யும் வல்லவராய் மன்னக வாழ்வில் மாண்புற. இந்நாயனே இணையாளும் தேவனே, என் வாழ்வின் உறவாக வாழ்பவரே. ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். அவர் அப்பத்தை பிடுகையில் சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டுணர்ந்து கொண்டார்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை கனிவுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றலை பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்வின் காணிக்கை இறைவனுக்கு ஏற்புடையதாக திகழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வல்லலுக்கு, வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வாழெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன்.
வாழ்வழித்த வள்ளலுக்கு வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வாழெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும்